முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால் நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். நேர அதை கண்டிப்பாக பாருங்கள், மனுஷன் வந்துட்டார் எங்கள் கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டார். நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்குது. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா அந்த ஆளுக்கல்ல நம்ம படப்பட்டோம். அவதார் படம்னா நம்மளை வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்புக்குலாம் பண்ணது ஏதோ ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையான்ல, யாராவது சொல்லி கேள்வி நம்மளை வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக வேற ஒரு செல்ல பேர் இருக்கு, நாங்கள் அவர் அப்படிதான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ நீ எங்க இங்க இந்த இதுல சொல்லுவாங்கல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்க இங்க, நீங்களா 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 அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இருந்தாரு. ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்க ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் மூணாவதாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரிலீஸுக்கு வரலன்னா நாங்கள் ரிலீஸுக்கு இன்னும் லேட்டாக இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. நாட்டாமல் படிக்கும் போதெல்லாம் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன். லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக அந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம். நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிப்பா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்டில் கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்டில் கிளாஷ் விடுறது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனாக வேறு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டால் பண்ண முடியாது, நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா எங்கே இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எனக்கு ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமாம், நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினா நடிச்சவங்க. என் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்த காவிய வர்ஷினி, கணக்கான காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கான காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு பேராக நடித்த காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்போ கிமாயாவுக்கு டென்ஷன் என்னன்னா, என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்ககிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னுச்சு.
ஏமா நீ இங்கிலீஷ்லேயே பேசுற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த புள்ள தான் தமிழில் பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சா நான் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் உங்க கூட தான் பேசுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரமோஷனுக்கு வேறு போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days full promotion with you. We going all channels and interviews, everything with you. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறது வேற. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தான் வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில் முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அடுத்ததா எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன். அவர் வந்து இந்த படத்தில் வேற லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளில் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பாரு. ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. குரோக்கடைல்ஸ் வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த குரோக்கடைல்ஸ் போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும். ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ப்பா, எல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டியிருக்குது. அலறி அடித்து ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டாக வந்து கலந்துருச்சு. குரூப்பில் 2 ரவுண்டு மாதிரி. This film will be a blockbuster for you. I'm manifesting that. ஏன்னா இஸ் such a hard worker. மகேந்திரனுக்காக இந்த படம் வந்து 100 நாள் 200 நாள் ஓடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சாராக இருக்கலாம், ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் அண்ட் அன்இமேஜினபிள். இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ ஆல். டு ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், மை விஷஸ் டு யூ ஆல். அதே மாதிரி ஜீவா பிரதரை பற்றி பேசணும். எனக்கு ஒரு நாளைக்கு பிளைண்டாக இருப்பேன், ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் வருது. எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு அவருக்கு அந்த கால் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு and he was talking about the song. அது ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பக்தி போல இருக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் யூ ஹவ் டன் அ டெரிஃபிக் ரோல். இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் என்னோட டைரக்டர் பற்றி நான் பேசி ஆகணும். எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு மகேந்திரன் மூலியமாக தான் தெரியும். எனக்கு மகேந்திரன் எனக்கு கால் பண்ணிட்டு, அண்ணா நீங்கள் இந்த படம் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, ஓகேப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கதை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இவர் என்னடா தொப்பி போட்டு வேற மாதிரி வராரு, யார் இந்த மனுஷன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது, சார் என் பேர் அவதார் அப்படின்னு. அங்கேயே ஃபியூஸ் அவுட் எனக்கு. சரி ஓகே என்னதான் கதைன்னு சொல்லும்போது, இந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபியூஸ் திருப்பி வந்துச்சு.